பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் என்ன வார்த்தையை பேசுகிறார் அப்படின்றது வார்த்தை மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஜான் சாப்டர் 10 verse 11. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம். I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பார். நல்ல மேய்ப்பர் என்ன பண்ணுவாரா? தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பார். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் எதுக்கு இந்த வார்த்தையை பேசுகிறார் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது, இது இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ 78th இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம யாரை ஞாபகப்படுத்திக்குவோம் இந்த நாளில்? எத்தனையோ பேர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு இந்த நாளில் அவங்க அவங்களுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்கள குறித்து எதுக்கு இந்த நாளில் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால நம்ம இந்த 78th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதே வனமாக நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு கீழேயே ஆண்டவர் தன் லைஃப்லேயே நம்மளுக்காக ஜீவபலியாக நம்மளுக்கு கொடுத்தார். எதுக்காகனா, நம்மளுடைய பாவத்துக்காக. வெறும் இந்தியா தேசத்துக்கு மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல் மொத்த குளோபு. ஓகே. ஸோ மொத்தத்துக்கும் எல்லாருக்குமே அவர் ஒரே தடவை சாக்ரிஃபைஸ் அவருடைய லைஃப் பண்ணிட்டு வைத்தார். ஒவ்வொரு பாடி, ஒவ்வொரு ஆர்கன் புண்ணாக இருந்தது, ஆக்னி, அந்த பெயினில் அவர் இருந்தார். எவ்வளோ துக்கமான ஒரு விஷயம். நம்ம பாவம் செய்கிறோம், நம்மளுடைய சிந்தனை சரியில்லை, நம்மளோட இச்சையின் சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைக்கு முள்முடி வச்சாங்க. ஏன்? நம்ம சிந்தனை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கைகள் பாவம் செய்து, நம்ம கைகள் பாவத்தை தொடுத்து, பாவத்தை செய்து அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைகளுக்கு ஆணி அடிக்கப்பட்டது. நம்மளுடைய கால்கள் பாவத்தை தேடி ஓடுது, பாவ வழியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலுக்கு ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் நொறுங்கி போயிருந்தது. ஏன்னா நம்மளுக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக 2000 வருஷத்துக்கு கீழே அவர் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார். நம்ம இந்த 78th இயர் செலிப்ரேட் பண்ண நம்ம நினைக்கிறோம். கரெக்டு தான், நம்ம நினைக்கணும். உள்ளுக்கு எங்கத்துக்கும் ஆண்டவர் அவரே லைஃப் பணைந்து கொடுத்து நம்மளுக்காக, நம்மளுடைய பாவத்துக்காக அவருடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. நம்ம இன்னும் எவ்வளோ நினைக்கணும். ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, தலையிலேருந்து எடுத்து கால் வரலாம், எல்லாமே ரத்தமாக இருந்தது. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு முன்னாடியே தெரியும், 2000 வருஷத்துக்கு கீழே தெரியும், நம்ம இந்த பாவத்தை செஞ்சுருக்கோம், நம்ம இந்த பாவத்தை பண்ணுவோம், நம்ம சிந்தனைகள் சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நம்மளுக்காக கொடுத்தாரு. ஸோ நம்ம எவ்வளோ அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஒரு தடவை நம்ம நினச்சி பார்ப்போம், நம்மளுடைய லைஃப்பை ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ், ஆண்டவருக்காக நம்ம கொடுப்போம், ஆண்டவருக்காக கொடுக்குவோன்னா சாக்ரிஃபைஸ் நம்மளும் பண்ணணும்னு கிடையாது. ஆண்டவர் வழியில் நம்ம நடக்கணும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கத்தக்கதாய் கற்றுக்கொள்வோம். அவரை நேசிப்போம். ஏன்னா அவரு தான் நம்மளை கூப்பிட்டார், நம்ம அவரை கூப்பிடல. அவர் தான் நம்மளை கூப்பிட்டார். நம்மளுக்காகத்தான் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார், கேட்காமையே சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஸோ அவரை நோக்கி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த பியூட்டிஃபுல் நாளில் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயத்தை எடுப்போம். ஓகே. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச விரும்பினாரோ, நாளைக்கு என்ன வார்த்தையை பேசுகிறாரோ நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, God bless you.